ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா பிஜிக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஊரில் எத்தனை நாள் இருந்தோம், அதனால் வந்து சின்ன சின்ன வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இங்கே வந்தனால வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா ரூம்குள்ளே இருந்தால் என்னால் இந்த மாதிரி தான் வீடியோ போட முடியும். ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி வீடியோ போடுறது பிடிக்கல. இருந்தாலும் போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறனால ஒரு கோல் இருக்கிறதுனால அதை இந்த மாதிரி போடுறேன். ஏன்னா விடக்கூடாதுல, அதனால். ஏன்னா விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சேனல் ரொம்ப உங்களுக்கு தெரியாது. நான் இந்த ஸ்டூடியோ ஒன்று இருக்குது, யூடியூப் ஸ்டூடியோன்னு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். அதனால தான் எனக்கும் ஆசை தான் வெளியே போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடலாம் அந்த மாதிரிலாம் விஜய் சுத்தானன் வீடியோ மாதிரிலாம் விளாக் பண்ணணுன்னு ஆசை. ஆனால் நம்மளோட டைம் பார்த்தீங்கன்னா சோலோவாக சுற்றுற மாதிரி தான் இருக்குது. வேறு வழி இல்லை. ஊரில் இருந்தாலும் யாரும் கேமரா முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க, ஏனே தெரில. அதனால் கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு வேறு மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ரூம்குள்ளே இருந்தால் இப்படி தான் வீடியோ என்னால் பண்ண முடியுது, வேறு எதுவும் பேச முடியல. நிறைய வேலை அந்த மாதிரிலாம் இருக்கிறனால இதாவது வெளியே போனால் ஜாலியாக வீடியோ போடுறேன். ரெண்டு வீடியோ நல்லா போட்டிருந்தேன், அது வந்து நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து இப்போ வந்து ரெண்டு வீடியோ அப்படி போட்டு திடீர்னு இந்த மாதிரி இப்படி வீடியோ போட்டால் எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. சேனலில் வீடியோ போய் பார்க்கும்போது என்ன பண்ணுறது, நம்ம வேலை அப்படி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். ட்ராவல் பண்ணிட்டு நான் சென்னைக்கு வரும்போது, சென்னைன்னு இல்லை எங்கே ட்ராவல் பண்ணாலும் நான் வந்து ஒரு ரெண்டு பாட்டு கேட்பேன். அந்த ரெண்டு பாட்டு கேட்கும்போது இல்லை நிறைய பாட்டு கேட்பேன். இந்த ரெண்டு பாட்டு கண்டிப்பாக கேட்டுவேன். அது என்ன பாட்டுனா தனுஷ் பாட்டு ஒன்று கேட்பேன். அது என்னன்னா இந்த நாடோடி மண்ணுன்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு வந்து கேட்கும்போது ஒரு இதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊர் நமக்கு பிடிக்கல, இல்லை செட் ஆகலை, இல்லை நம்ம இந்த நேரம் தேவையில்லாமல் போகிறோம் அப்படிங்கும்போது அந்த பாட்டு கேட்கும்போது அந்த ஊர் நம்ம சொந்த ஊர் மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். ஏன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள் ட்ராவல் பண்ணும்போது, இல்லைனா வீட்டில் இருந்தீங்கன்னா கேட்டு பாருங்கள். ட்ராவல் பண்ணும்போது என்னென்னா அந்த பஸ்ஸில் ஜன்னலோட உட்காந்துட்டு போகும்போது அந்த நிலாவை பார்த்துட்டு அந்த நிலாவும் கூட வர மாதிரியே இருக்கும். அப்போ அந்த பாட்டு கேட்டோம்னா செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இன்னொரு பாட்டு என்னென்னா இவனை நினச்சிக்கிறேன், இளையராஜா பாட்டு. அது என்னென்னா அதில் வந்து ஆர்யா நடிச்சிருப்பார். ஆர்யா டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த இது வீடியோவில் இருக்கும், அந்த பாட்டில் இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். ஏதோ வளரிக்கிட்டு இருக்கேன், அந்த பாட்டு நல்லாயிருக்கும் ட்ராவல் பண்ண மாதிரி. அது வந்து இந்த காத்துலே அந்த பாட்டு வந்து கேட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். இதுதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ சொல்லணும் வந்தேன். எனக்கும் இந்த மாதிரி இந்த ரூமில் உட்காந்துட்டு இந்த மாதிரி வளரிக்கிட்டு வீடியோ பண்ணணும்னு பிடிக்கல தான், என்ன பண்ணுறது. நம்ம வீடியோ தனியாக தான் போடணுன்னு இருக்கு. கொஞ்ச நாள் கொஞ்ச காலம் போட்டோம், டீமாக ஜாலியாக பண்ணால் இந்த விஜய் சுத்தான விளாக் போடுற மாதிரி நமக்கு டீம் இருக்காங்க பயலுங்க. ஆனால் கேமராவை பார்த்தா பயப்படுறாங்க. அதான் அப்படி கேமராவை பார்த்து பயப்படாமல் நம்மக்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் எல்லாம் தனித்தனியாக இருக்கும் ஊரில். அதனால் வந்து எல்லோரும் அவங்க வேலையை பார்க்கணுங்கிறனால நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ரூம்குள்ளே இருந்தால் இந்த மாதிரி தான் வீடியோ வரும். வெளியே போயிட்டா நான் அந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணி விளாக் போடுறேன். இதுதான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சின்ன சின்னதாக வீடியோ டெய்லி போடணுங்கிறதுக்காண்டி ஏதோ சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு இருந்திருப்பேன். இதுதான் சொல்லணுன்னு என்ன பண்ணுறது, எனக்குமே பிடிக்கல தான் இந்த மாதிரி வீடியோ போட்டு சேனலில் நானே ஒரு இதை பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால தான் நானும் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்களும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னோட வீடியோ வந்து ஒன்றுமே இல்லைன்னு. வெளியே போனால் நல்ல வீடியோ போடுறேன், ரூமுக்குள்ளே இருந்தால் அந்த மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். நிறைய பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.